26 எலெக்ஷன்ல யார் முதல்வரானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய் ஏன்? ஏன்னா விஜய் தான் எல்லாருக்குமே உதவி செய்கிறாரு, அதனால விஜய். என்ன என்ன உதவி செஞ்சாரு உங்களுக்கு என்ன பிடிச்சது? புரியல. என்ன உதவி செஞ்சாரு என்ன உங்களுக்கு பிடிச்சது? ஸ்டாலின் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். என்றைக்குமே நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டோம்னா அவர் வந்து வெள்ள வசூலோ ஒரு பிரச்சனைக்கு வரல, எதுக்குமே ஒரு பிரச்சனைக்கு வரல. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. வெள்ளத்துக்கு வந்து வீட்டில் வந்து ஈடு எடுத்தவங்களாம் வீடெலாம் கொடுத்தாரு, காசுலாம் கொடுத்தாரு. அதனால விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். வெள்ளம் சொல்றீங்களா? வெள்ளத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸ்டாலின் வந்து சும்மா இந்த மாதிரி எப்படி சொல்றது, சும்மா ஓட்டுக்கோசம் வந்து இது பண்றாரு. ஆனா உண்மையிலே விஜய் தான் வரணும்னு நினைக்கிறோம் நாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு டிவிக்கு தான் வரணும். டிவிக்கு ஏதாவது வருவாங்க, வரணும் இல்லை டிவிக்கு ஏதாவது வருவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. அவர் வந்து வெள்ள டைம்ல வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஈடு கொடுத்தாரு. அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடுலாம் கொடுத்தாரு. அதனால விஜய்லாம் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிட்டாருன்னா விஜய் என்ன விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்த வந்து டாஸ்மாக் கடை அவர் வந்து இது பண்ண மூடணும்னு ஆசைப்படுறோம். அதை மூட முடியும் நினைக்கிறீங்களா? மூட முடியும், அவரால் முடியாத எதுவுமே கிடையாது, அவர் மூடுவார். சரி, ஓகே. நம்ம ஓட்டு எப்பவுமே விஜய்க்கு தான். டிவிக்கே தான் விஜய். எதனால? எதனாலனா மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரினா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பொண்ணை எந்த ஒரு இதுவும் நான் எப்படி சொல்கிறது எனக்கு கிடைக்கல. சரி விஜய் வந்தால் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எந்த மாதிரியான குறைகள் இருக்குது? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எல்லாமே நான் ஒரு ரேஷன் கார்டுக்கு நான் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். நான் எல்லாமே நான் இன்ன வரையும் பணம் கொடுத்து ரேஷன் கார்டே பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். 3000 ரூபா கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். லஞ்சம் மாதிரி கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சினிமாவிலேருந்து இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா, எதனால உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது விஜய் வந்துட்டு அது மாற்றம் நடக்கும் நிச்சயமா அப்படின்னு? அவர் சினிமாலன்றதை விட இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்து வந்தவங்களும் வந்திருக்காங்க. அரசியலில் வந்து அவங்க நல்லா பார்த்துருக்காங்க. இவரும் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அவர் வந்தார்னா நல்லா செய்யணும், செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். 26 தேர்தலில் யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் ஏன்? ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும். அவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்க, அதனால ஒரு சேஞ்ச் வேணும். இந்த விஷயத்துக்காக தான் விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது கிடையாது. ஆக்சுவலாக அந்த அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரவுடிசம் வெளியே வர்றது போகிறது அதெல்லாம் இப்போ நிறைய இருக்க மாதிரி ஒரு டவுட். அவங்க விஜய் அவங்க வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும்னு ஒரு அபிமானம், அவ்வளோதான். இப்போ நடிகர்லேருந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி அந்த ஒரு நம்பிக்கை வருது? மேபி அவரும் நார்மலாக எல்லாரும் மாதிரி ஒரு பர்சன் தானே, அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, சேஃப்டி வேணும் அப்படின்ட்டு. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வரல, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதானே. ஏன்னா ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கே. இவங்க இப்போ பண்ணுறது சம்பாதிக்கிறதுக்காக குடும்பமாக அரசியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வேண்டான்னு நினைக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க செய்வாங்கன்னு ஒரு இது இருக்குது, அவங்க மக்களுக்கு செய்வாங்க, அவங்களுக்கு தேவைப்படாதுல்ல எதுவுமே. அதுக்காக இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போர் நடக்க போகுது அப்படின்றாரு விஜய், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான். இல்லை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆளுங்க பெரிய கட்சியாக போதுங்க, பட்டதெல்லாம் போதும்ல, இதுக்கு மேலே வேண்டான்னு தோணுது, அவ்வளோதான். ஒரு சேஞ்ச் வேணும், வேறு எதுவும் இல்லை. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல மக்கள்லாம், அதான் பெரிய கூட்டம் சேருது, அதெல்லாம் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? மேபி கம்பல்சரி. எங்க ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு வந்தால் போதாதா? அதனால்